எங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் மட்டும்தான். பாதுகாப்பு பாதுகாப்புன்னு தான் சொல்லி நிக்கிறாங்க. எங்களை தான் தீவிரவாதியா காட்டுறாங்க. இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கிடையாது, இங்க மக்கள் கூட்டணி. மக்கள் தான் சப்போர்ட்டே தளபதி. அதே போல 75 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆண்டாலும் ஆலமரத்தை கண்டிப்பா அசைப்போம் இல்ல, வேரோடு கருவறுப்பு. மனைவி கிட்ட ஒப்பீனியன் கேட்டு கட்சியை தாரவாத்து குத்தவரு. அவங்க நம்ம ஒரு பொருட்டாவே எடுத்துக்க கூடாதுன்னு. எம்ஜிஆர் இறந்த பிறகுதான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே, சூப்பர் ஸ்டாராக இருக்கும் போதே அவருக்கு இணையான, ஏன் கொஞ்சம் படி மேலேயே சொல்லலாம், அவரை விட மேல இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது தளபதி அவர்கள் தான். சிங்கிள் மெஜாரிட்டியில சிங்கிளா அடிப்பார் தளபதி. டிவிக்கு இந்த வாட்டி ஆட்சி அமைக்கும். அதுவும் இந்த சாட்டகரார் ஏதோ சொல்லிட்டு வரான், அத சொல்லிட்டனதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான் இந்த தமிழக மக்கள். எந்த ஊர்ல இருந்து வந்துட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருக்கீங்க, எதுக்காக தாவேக்காவை தேர்ந்தெடுத்தீங்க? ஆனா நம்ம கும்முடிப்பூண்டி தொகுதி கவரைப்பேட்டில இருந்து வரோம். முன்னாடி கட்சியெல்லாம் எதுலயும் இல்ல. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கேன். இப்ப சமீபமா எதுலயும் இல்ல. இஸ்லாமியர்கள் ஒரு 38 பேர் இணைப்பு விழா நடந்தது, இணைஞ்சோம். தேர்ந்தெடுத்தீங்க இஸ்லாமியர்கள் எல்லாம்? இஸ்லாமியர்கள் அதாவது நாங்க எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கேன்னு சொல்ற கூட்டம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் எங்களுக்கு சிறுபான்மையினருடைய மக்களுக்கு பாதுகாப்பு யாருன்னா, ஒருத்தரை சில பேர் காட்டுறாங்க, ஒருத்தரை சில பேர் காட்டுறாங்க. ஆனா நாங்க பாதுகாவலர் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். நாங்க அரசியல் மாற்றத்திற்காக இந்த தமிழ்நாடு ஊழலற்ற ஒரு நல்ல நிர்வாகத்தை தளபதி அவர்கள் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில இந்த டிவிகேல இணைஞ்சிருக்கும். ஆனா இப்ப இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே திமுக சார்ந்து போவாங்க. அதை தாண்டி அதை திருப்பி நீங்க இதுக்கு வந்தீங்க. ஏன்னா அவருக்கு தான் பாதுகாப்பு, அவர்கள் தான் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட அரசியல் தான் சொன்னாங்க. இதை தாண்டி நீங்க என்ன வந்தீங்க? ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு யாருமே பாதுகாப்பு கிடையாது. எங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் மட்டும்தான். நாங்க மறுபடியும் சொல்றேன், அரசியல் மாற்றம், இந்த ஊழலற்ற நிர்வாகம் நடக்கணும்னா அது தளபதி. எந்த தளபதியை சொல்றேன்னு தெரிஞ்சுங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் சிஎம் ஆவராருலாம் இல்ல, ஆயிடுவாரு. இன்ஷா அல்லாஹ் அவர் ஆயிடுவாரு. அவருக்காக துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த காரணத்துக்காக தான் நாங்க வந்திருக்குமே தவிர, சில பேர் இவர் சிறுபான்மையோட பாதுகாப்பு, அவங்க சிறுபான்மையோட பாதுகாப்பு பாதுகாப்புன்னு தான் சொல்லி நிக்கிறாங்க. எங்களை தான் தீவிரவாதியா காட்டுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எங்களை தான் கெட்டவர்களா காட்டுறாங்க. எங்களை தான் எல்லா விதமான தவறுகளுக்கும் முஸ்லீமு இஸ்லாமியர்கள் அப்படின்னு காட்டுறாங்க. ஒரு மாற்று மத சகோதரர் தவறு செஞ்சா ஒரு பேரை போடுறாங்க. ஆனா ஒரு இஸ்லாமியன் தவறு செஞ்சா என்னன்னு போடுறீங்க? தீவிரவாதின்னு போடுறீங்க. இதெல்லாம் மாத்தணும்ன்றதுக்காக தான் இந்த வெற்றி கழகத்துல சேர்ந்துருக்கணும். எல்லா மதத்துக்குமான தலைவரா விஜய் இருக்காரு. கண்டிப்பானே, அதுதான் தளபதி அவர்களே சொல்லுவாரு பாத்தீங்களா, எல்லாரும் அரசியலுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ள போயிருப்பீங்க. ஆனா நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டதுக்கு அப்புறமா தான் நான் அரசியல் தலைவர் ஆயிருக்கேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா காபால ஒரு லேடி பிரார்த்தனை பண்ணாங்க, இஸ்லாமிய காபால. அதே மாதிரி சர்ச்சில் பிரார்த்தனை நடக்குது. அதே மாதிரி அந்த இது பிரச்சாரம் எங்க அந்த முருகர் கோயில் இருக்கு இல்லையா, அங்க போறவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சபரிமலைக்கு போகும்போது டிவிக்கு கொடியோட போறாங்க. இப்போ குடும்பமா அதாவது கூட்டணி, என்டிஏ கூட்டணி, அப்புறம் இது இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கிடையாது, இங்க மக்கள் கூட்டணி. மக்கள் தான் சப்போர்ட்டே தளபதிக்கு. ஆனா மக்களுக்கு ஏன் தளபதிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? அவரு மக்கள் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனா மக்கள் ஓட்டு போட்டு தானே ஆகணும். இப்ப சமீபத்துல வேளச்சேரியில ஒரு சம்பவம் பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பார்த்திருப்பீங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை ஹிந்திக்கார கூட்டு போய் வெட்டினது. அதெல்லாம் நேஷனல் நியூஸ் ஆயிடுச்சு. எதனால? இங்க கஞ்சா கலாச்சாரமோ போதை கலாச்சாரமோ அதிகமாகி போயினுக்குது. இன்னைக்கு சின்ன பசங்க எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு புத்திமதி தெரியாம வெட்டின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் மாத்துறதுக்கு ஒரே தலைவரால மட்டும்தான் முடியும். அது வெற்றி தலைவரால மட்டும்தான் முடியும். அதுவும் இதுதான் கடைசி ஆயுதம். அவர் தான் இந்த தமிழகத்தை மாற்றக்கூடிய கடைசி தலைவரா இருப்பாரு. திமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியுமா? 70 ஆண்டு திராவிட ஆட்சி எதிர்த்து அரசியல் பண்ண முடியுமா? ஆனா 1500 வருட மன்னர் ஆட்சியே அசைச்சு பார்த்த இந்தியானா இது. அதே போல 75ல இருந்து 150 வருடம் ஆண்ட பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து நின்னவங்க தமிழர்களும் கேரள மக்களும் இந்த இந்தியர்களும் ஒன்று சேர்ந்து ஓட விட்டு இருக்காங்க. அதே போல 75 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆண்டாலும் ஆலமரத்தை கண்டிப்பா அசைப்போம்ல, வேரோடு கருவறுப்போம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாண்ணே முடியும்ண்ணே, சாத்தியம். மக்கள் கூட்டம்
தளபதிக்கு சப்போர்ட்டா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையில தலைவர் அவர்கள் 2026ல தலைவர் ஆவார். ஆனா ஒரு பர்சன்டேஜ் தான் எடுப்பாரு, முதலமைச்சர் ஆக வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஆனா 1000 பேர் 1000 சொல்லுவாங்கண்ணே. சும்மா எனக்கு ஒரு பெரிய அரசியல் ஞானம் எல்லாம் கிடையாது. சும்மாவே அவருக்கு 32% ஓட்டு இருக்கிறது என்னால கான்பிடண்டா சொல்ல முடியும். ஏன்னா 2 கோடி மக்கள் வந்து அவரை ரசிக்கிறாங்க. 2 கோடியில இப்ப சமீபத்துல நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து 8% ஓட்டு வாங்கினார். 36 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறேன். 36 லட்சம் ஓட்டு 2 கோடியில 4 வாட்டி எத்துங்க, மீதி இருக்கிறத கழிச்சு விட்டுருங்க. 4 வாட்டி எத்தால எவ்வளவு வருது? 32% ஓட்டு வருதுன்னு அசால்ட்டா ஆச்சுன்னு போவாருன்னு. சிங்கிள் மெஜாரிட்டியில ஜெயிப்பாரு. அதாவது 200 வெல்வோம் சொல்றாங்க இல்லையா திமுக, 201 வெல்வோம். நாங்க வெல்வோம், டிவிக்கே வெல்லும். நினைக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பானே. விஜய் வந்து மக்களோட சோர்வு இல்ல, விலகி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவரு மிகப்பெரிய ஃபேன். அவர் வந்து சாதாரணமான ஆளா இருந்தா அவர் மக்களோட இருக்கலாம். இப்போ ஸ்டாலின் அவர்களோட இந்த மாதிரி நிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்களேன். முடியாது. இல்லையா அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட நிக்க முடியுமா? நிக்க முடியாது. யார் சொன்னா? எங்கேயுமே நிக்கல. அப்போ தளபதியை மட்டும் எப்படி நீங்க கூட்டத்துல நிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நார்மலாவே பிக் க்ரௌட் இருக்கு அவருக்கு. அதனால வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. கேரளாவிலயும் அவர் தான் சூப்பர் ஸ்டாரு. அதனால அவருக்கு வந்து பயங்கர க்ரௌட் இருக்கிறதால அவர் வந்து அப்படி இருக்கிறது தான் நல்லது. ஆனா வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து 200 கோடி விட்டுட்டு வர்றாருன்னா 2 லட்சம் கோடி சம்பாதிக்க தான் வர்றாருன்னு சில பேர் விமர்சனம் பண்றாங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த சில பேர் யாருன்னா திமுகவோட கூட்டணியில இருக்கிறவங்க தான். அண்ணன் கருணாஸ் கூட அதை சொல்லியிருப்பாரு. அவருக்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? 200 கோடியை விட்டுட்டு 2 லட்சம் கோடியை சம்பாதிக்க வரேன்றாரு. ஏன்னா அப்படிதான் சம்பாதிச்சு நிற்கிறாங்க போல. ஏன்னா அப்பதான் அவருக்கு தெரியுது முதல்வர் வந்து அப்படி சம்பாதிக்கிறாரு போல. அதனால கருணாஸ் அவர்களுக்கு தெரியுது. அதனாலதான் அதை சொல்றாரு. ஆனா நம்ம தலைவர் வந்து 200 கோடியும் வானா 2 லட்சம் கோடியும் வானா, உன் காசை திருடுறான் ஒருத்தன், அதை நான் காப்பாத்தி கொடுக்குறேன்னு வர்றாரு. இதுதான் வந்து தளபதியோட கோல். இப்ப சரத்குமாரோட இது ஒரு கட்சியாக நான் மதிக்கல அப்படின்றாரு. நீங்க வந்து 2 லட்சம் ஓட்டு இருக்கு, 2 கோடி ஓட்டு இருக்குன்றீங்க. ஆனா அவர் ஒரு கட்சியாக மதிக்கலன்றாரு. ஆனா அவர் வந்து 20 கோடி ரூபாய் கனவுல 20 கோடி ரூபாய் மனைவி கிட்ட ஒப்பீனியன் கேட்டு கட்சியே தாரவாத்து குத்தவரு. அவரை வந்து நம்ம ஒரு பொருட்டாவே எடுத்துக்க கூடாதுன்னு. ஆனா இப்ப பல பேர் வந்து சொல்றாங்க விஜயால வந்து தாக்கு பிடிக்க முடியாது, இந்த தேர்தலோட அவர் போயிடுவாரு அப்படின்றாங்க. ஆனா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே விஜய் ஃபேன் தான். ஆனா சமீப காலமா வந்து ஃபேனை தாண்டி அவருடைய அரசியல் இதுவை வந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட எதெல்லாம் மைனஸா இருக்குன்னு மக்கள் சொன்னாங்களோ படம் நடிக்கும் போதுல இருந்தே, அதெல்லாம் அவர் எப்படி மாத்திட்டு வந்தாருன்னா ஒவ்வொன்னா மாத்திட்டு வந்து இன்னைக்கு வந்து உச்சபட்ச நடிகர், இந்தியாவிலேயே டாப் நம்பர், அதாவது டாப் நாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவர் தான். அதனால எல்லாத்தையும் மாத்திட்டு வந்தாரு. அதாவது எம்ஜிஆர் இறந்த பிறகுதான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே, சூப்பர் ஸ்டாராக இருக்கும் போதே அவருக்கு இணையான, ஏன் கொஞ்சம் படி மேலேயே சொல்லலாம், அவரை விட மேல இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது வந்து தளபதி அவர்கள் தானே. அரசு அனுபவம் இல்லாதவர் எப்படி ஆட்சி அமைக்க ஆசைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா யாரும் பிறந்த உடனே அனுபவத்தோட பிறக்கிறது இல்லைன்னு, போக போக கத்துக்கினே போறதுதான் வந்து வாழ்க்கை. அதனால வந்து அவர் கூட இருக்கிற நிறைய அட்வைசர்ஸ் வந்து அவரை சிறப்பா வழி நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நல்லது செய்ய அனுபவம் தேவையில்லைன்னு, நல்ல மனம் இருந்தா போதும். அது எங்க தளபதி கிட்ட. இன்னைக்கு கூட சில பேர் பேட்டியில சொல்லியிருக்காங்க, நீங்களா அரசியல் பண்றீங்க, மக்களோடு நிக்காம என்ன அரசியல் பண்றீங்கன்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? மக்களோட நிக்கிறோமே, மக்களோட நிக்காம எப்படி நாங்க அரசியல் பண்ண முடியும்? மக்களோட ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நீங்க போய் பாருங்க, பொங்கல் விழா நடக்குது, ஏழைகளுக்கு உதவி நடக்குது, வீடு கட்டும் விஷயம் நடக்குது. அதுக்கப்புறமா விலையில்லா உணவகம் கும்மிடிப்பூண்டி தொகுதியில கவரப்பேட்டில் அண்ணன் சாதுபாய் அவர்கள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, விலையில்லா உணவகம் வாரம் 3 நாள் நடத்துறாரு. கிட்டத்தட்ட 50ல இருந்து 100 பேர் அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. மக்களோட மக்களா மக்களையும் நிக்க வைக்கிறாரு. அவர் சொல்ற விஷயங்களும் நடக்குது. 3 முனை போட்டியா இருக்குமா, 2 முனை போட்டியா இருக்குமா? ஆனா தளபதி அவர்கள் சொன்னதுதான் 2 முனை போட்டின்னு சொன்னார் தளபதி அவர்கள். அதாவது ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகேன்ட்டு. ஆனா எங்களை பொறுத்தவரையிலும் டிஎம்கேவும் இல்ல, ஏடிஎம்கேவும் இல்ல, பிஜேபியும் இல்ல, எதுவுமே இல்ல. சிங்கிள் மெஜாரிட்டியில சிங்கிளா அடிப்பாரு தளபதி. டிவிகே வந்து இந்த வாட்டி ஆட்சி அமைக்கும். ஆனா நாம் தமிழருக்கு வந்து அவங்களுக்கு ஒண்ணு சொல்ல கண்டிப்பா விரும்புறேன் நான். என்னன்னா, முதல்ல தமிழனுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய அடையாளம் எதுனா,
மரியாதையா பேசணும், வந்தவங்கள வாழ வைக்கிற ஊரு. அது மட்டும் இல்ல, கண்ணியமில்லாத வார்த்தைகளை தலைவர் முதல் தொண்டை வரை, அதுவும் இந்த சாட்டகரார் பாரு ஏதோ சொல்லிட்டு வரான், அத சொல்லிட்டனதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான் இந்த தமிழக மக்கள். புரியுதுங்களா? எல்லாரையும் பார்த்தவங்க தான் இந்த தமிழக மக்கள். நான் யாரு சொல்றேன்னா, ஐயா எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்த இதுதான். அவரை போல நல்லாட்சி செய்யறதுக்கு தான் தளபதி அவங்க வராங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி இருக்கு பாத்தீங்களா, இருக்கிறதுலயே ஒஸ்டான கட்சி, அரசியல் செய்யவே தகுதி இல்லாத கட்சி. ஒரு பக்கம் பழனி பாபாவை பிச்சுக்கிறாங்க, ஒரு பக்கம் பிரபாகரன் அவர்களை பிச்சுக்கிறாங்க. இதுவரையிலும் கிட்டத்தட்ட எத்தனையோ போட்டிகள் பங்கேற்றுட்டாங்க அரசியல் போட்டியில, அவங்கள ஒரு கட்சியாவே மதிக்கல. இப்ப 8% வாங்கியிருந்தாங்க, தேவையில்லாத தளபதி விஜய் அவர்களை தொட்டு அந்த 8% ஓட்டும் நாளைக்கு 1% தான் வந்து நிற்கும் இன்ஷால்லா.